நயினாரோட ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க இதுல? நயினார் இந்த அலையன்ஸ் பிரேக் ஆகாம பாத்துக்கிறதா நயினாருக்கு ரோல். ஓகே, இது வந்து அதே வேளையில மாநில தலைவராட்டு 11.4 அண்ணாமலை உழைப்புல கிடைச்ச பெர்சன்டேஜ் தக்கன சீட்டு வாங்குற வேண்டிய நிர்பந்தமும் கடமையும் அவருக்கு இருக்கு. ஓகே, இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குன்னா 2024 பாஜக 18% ஓட்டு எடுத்ததுல பெரும் பங்கு வந்து தென் மாவட்டங்கள் வந்திருக்கு ஓட்டு. அது ஓபிஎஸ்டிடி மூலியமா வந்து கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் இவங்களோட அது நயினார் போன்ற லீடர்ஸோட உழைப்பு அது இருக்கு, பிஜேபியோட நாடார் லீடர்ஷிப். இப்போ அந்த செக்ஷன்ல அந்த ஏரியாஸ்ல அதிமுக மோசமா வந்தது. ஸோ அப்போ அந்த செக்ஷனில் எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருப்பதாக எல்லாருமே இப்போ பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஓட்டை நயினாருக்கு வந்து எடப்பாடி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? நயினார் ஒன்றும் அந்த ஓட்டுக்கு அதிபதி கிடையாது. திருநெல்வேலியில் அவர் செல்வாக்கான ஆளு. அந்த ஓட்டு எடப்பாடிக்கு எதிராக போறதுக்கு காரணம் ஓபிஎஸ் நீக்கினது தான் காரணம். நீங்க ஓபிஎஸ் இருக்கிறது வரை 2021 தினகரன் 2.5% எடுக்கும்போது இந்த அணி 40% வாக்கு எடுத்தாங்க, அதிமுக 33% வாக்கு எடுத்தது. ஓபிஎஸ் நீக்கின பிறகு ஓபிஎஸ் ஒன்றும் சாதிக்கல, 1% ஓட்டு தான். ஆனா 13% வாக்கு அவங்க இழந்துட்டாங்க. வன்னியர் பெல்ட்டில் 10.5 உயர்ந்திருக்கிறாங்க ஓபிஎஸ் போன பிறகும். வன்னியர் பெல்ட்டில் ஓபிஎஸ் போன பிறகும் உயர்ந்திருக்கிறாங்க. கொங்கு பெல்ட்டில் நான் வேளாள கவுண்டர், தென் சவுத்தில் முக்குலத்தோர் அதர் காஸ்ட் எதிராக போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துக்குள்ள சாதிக்காத பன்னீர்செல்வத்தை நீக்கினது தான் 13% வாக்குக்கு அடிக்கு காரணம். ஏன்னா அந்த வாக்கு வந்து யோபரேட் ஆகி போயிட்டு என்ன பன்னீரால கூட அதை எப்படி திருப்ப அதை கொண்டு வர முடியுங்கிறதெல்லாம் பெரிய கேள்வி. இந்த அணியே ஃபெயிலியர் தானே. அணி அமையிட்டு அது பிறகு பேசலாம் சார். ஓகே, இதுல வந்து இப்போ எடப்பாடி ஃபைனலாக இப்போ தினகரன் மறுபடியும் சேர்த்துக்கிறது கூட சில இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு. தினகரன் மேலே போட்ட கேஸ் சில அதிமுக வாபஸ் அது முடிஞ்சு போன கதை, அதை பண்ணியிருக்காரு. அது இருந்தும் ஒன்றும் இல்லை, இல்லை இன்ஃபெக்ஷஸான மேட்டர். பட் அமமுக வந்து இந்த எடப்பாடி இன்க்ளூசிவ் அலைன்ஸே இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, அவன் தினகரன் தான் முடிவு பண்ணணும். தினகரன்னா 2024 எடப்பாடிக்கு இல்லை, எடப்பாடி அக்செப்ட் பண்ணுவாரா? இல்லை, அது எடப்பாடி தான் சொல்லணும். எடப்பாடி பொறுத்தளவுல பன்னீரை தான் எதிரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. தினகரன் தனி கட்சின்னு சொன்னதுனால அந்த அளவுக்கு நமக்கு போட்டியாளர்கள்னு நினைக்கலாம். சார், இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி இப்போ மீண்டும் அமைஞ்சிருக்கு. இந்த அணியை வந்து அமையறதுக்கு முன்னாடியே திமுக அது பெருசா இந்த அணி அமையும்னு எதிர்பார்த்த மாதிரி தான் தெரியுது. ஸ்டாலினோட ஆக்டிவிட்டிஸ் லாஸ்ட் 2-3 மந்த்ஸை பார்த்தோம்னு இல்லை, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இது அணி அமையும்னு. நான் எங்க டீம் மட்டும்தான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு 29 பலகீனப்படுத்திச்சாக்கணுங்கிறத நினைச்சோம். மற்றபடி பெருவாரியா இல்ல எடப்பாடியே ஒரு நான் எந்த பக்கத்து போயிட மாட்டேன்னு ஒரு நீங்களும் நானும் அவரை பெரும்பான்மை சேர்ந்தவரை சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, ஃபால்ஸ் பிக்சர் கொடுத்தாரு. நம்மையே அந்த பிளேம் எடுத்துக்கணும். அவர் தான் அந்த பாஜக சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் திமுக அதை எதிர்பார்த்து சில ஆன்டி பிஜேபி கொஞ்சம் கடுமையா பண்ணாங்க. இப்போ இந்த அணி ஃபார்ம் ஆன அப்புறம் திமுக எந்த அளவுக்கு அக்ரெசிவா போறாங்க? ஒரு நயினார் அப்பாயின்மெண்ட் வர அன்னைக்கே வந்து திருச்சி சிவாக்கு வந்து அது கள்ளர் மரவர். இது கள்ளர் எடப்பாடியால பாதிக்கப்பட்டது 2 கள்ளர்கள்ல வந்து சசிகலா அம்மையார், ஜெயலலிதாவின் தோழி. நம்ம அவங்களுக்கு எதிராக நடராஜனை 1 கல்லால் அடிச்சா 2 கல்லால் அடிப்போன்னு கருத்தியல்ல தானிக நடார் தொண்டர் அந்த இதுல நாம கிராக்மெண்ட் பண்ணோம், அது வேற விஷயம். பட் அவங்க ஸ்டேச்சர் பெருசு, அவங்க உயிர் தோழியா இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 99% காங்கிரஸ் அதிமுக ரகசிய மாவட்டாவது அந்த அம்மையார் காலில் போய் விழுந்திருப்பாங்க. பரப்பர சிறையில சசிகலா இருக்கும்போது கூட நிறைய பேர் போய் காலில் விழுந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், யாரை சொல்றேன்னு அவங்களுக்கும் தெரியும், புரியும். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஒயிலின ரோம் பி ஏ ரோமன். ஸோ அந்த ஸ்டேச்சர்ல இருந்த ஒரு கள்ளர் சமூக பெண்மணியை வந்து எடப்பாடி கிராக் டவுன் பண்ணிட்டாப்ல. அடுத்து தினகரன் 2 பேருமே கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ கள்ளர் சமூகம் வந்து ஏற்கனவே திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க, ஸ்டாலினுக்கு. கூடுதலா அவங்க எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்கிறது தான் அந்த சமூகம் வந்து கள்ளருங்கிற ஒரு கர்வம் உள்ள கம்யூனிட்டி தான். நான் அதுல கூட சிலரை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே, நீ இப்படி போய் இப்படி பண்ண, உனக்கு எதுக்குடா அந்த கர்வம்? எங்க ஐயா வாண்டியாருக்கு இருந்தா அது நியாயம், எங்க அண்ணன் சிவாஜிக்கு இருந்தா நியாயம்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். எனிவே அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடி சிஎம்ங்கிறத ஏத்துக்க மாட்டாங்கிறதான் கணிப்பு. அதுலதான் சீமானும் விளையாட நினைப்பாரு, ஸ்டாலினும் விளையாட நினைக்கிறார். அதே மாதிரி மறவர்கள் எடப்பாடி சிஎம்ங்கிறத ஏத்துக்க மாட்டாருங்கிற ஒரு கணக்குல தான் சீமானும் விளையாட நினைப்பாரு, ஸ்டாலினும் விளையாட நினைப்பாரு. இப்போ இந்த அணி ஃபார்ம் ஆறதால திமுகவுக்கு வந்து அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா?
அதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் முடிவரை சொல்லிட்டு இப்போ 19.4% மோடிக்கிட்ட வந்தது மகிழ்ச்சி வரவேற்கிறோம். இல்லை அது ஓகே. இப்போ திமுக பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க, அவங்க எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அவங்க வந்து நுணுக்கமாக எல்லா விஷயத்தையும் பார்க்க தான் செய்கிறாரு. கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர் மு.க. ஸ்டாலின். அதில் எந்த மாற்றம் இல்லை. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பல விஷயங்கள் இப்போ பொன்முடியாக அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்காரு. என்னை பொறுத்தவரை அமைச்சரை விட்டு எடுக்கணுங்கிறது தான் என்பவர்களோட கருத்து. அதில் ஒரு வேளையில் அவரோட ஆரம்ப கட்ட உயர்வுக்கு காரணமாக இருந்தவருங்கனால அது சென்டிமெண்ட்டாக ஸ்டாலின் அதில் கொஞ்சம் தயங்கலாம். மற்றபடி ஸ்டாலின் வந்து எந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு டெல்லி பாஜக கிட்ட நெகட்டிவ் வருதுன்னா அந்த டீலிமிட்டேஷன் மேட்ரு வந்து இந்தி மேட்ரு மாதிரியோ அந்த நீட் மேட்ரு மாதிரியோ இல்லை. அது வந்து ஆல் இந்தியா போலரைசிங் இஷ்யூ. அதுல வந்து பிஜேபிக்கு கர்நாடகாவில் 3 தடவை ஜெயித்திருக்காங்க. அங்க ஒரு வெப்பனை வந்து சித்தராமையா கையில ஸ்டாலின் தூக்கி கொடுத்துட்டாரு. தெலுங்கானாவில் இப்போ ஜெயித்திருக்காங்க. அங்க ஒரு வெப்பனை ரேவந்த் ரெட்டி கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு. ஆந்திராவில் 2 தடவை ஜெயித்திருக்காங்க. அங்க ரெட்டி கிட்ட ஒரு வெப்பனை தூக்கி கொடுத்துட்டாரு. ஒரிசாவில் மொத ஜெயித்திருக்காங்க. அங்க நவீன் பட்நாயக் ஒரு வெப்பனை தூக்கி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த 4 ஸ்டேட்லையும் பிஜேபி ஜெயித்திருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து சவுத்துலையும் பிஜேபிக்கு பாதிக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. மற்ற இந்தி அது இதெல்லாம் மேட்டர் இல்லை. காங்கிரஸை பாதிக்கும், பிஜேபிக்கு லாபம்னு போயிடலாம். இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது வந்து சவுத்தில் வந்து காங்கிரஸ் சவுத்தில் ஜாஸ்தி கொடுத்து நெஹ்ரு, காமராஜ், சந்திரசேகர் ஐயர்லாம் ஜாஸ்தி கொடுத்தாங்க. இங்கே பாஜக சவுத்தில் அடிக்க பார்க்கணும்னு சொல்லும்போது பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமான ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, இங்கெல்லாம் ஓல்டு மைசூர், கர்நாடகா, இங்கெல்லாம் வந்து பாஜக ஒரு பாதிப்பு வரக்கூடிய இஷ்யூவை ஸ்டாலின் எடுத்தது பிஎம்ஓ இஸ் வெரி மச் அனாய்ட். ஓகே. இப்போ வந்து இந்த இப்போ ஸ்டாலின் சமீபத்தில் பேசும்போது அமித்ஷா அவருக்கு இவங்க பேசினது பற்றி பார்க்கும்போது இந்த அலையன்ஸ் வந்து ஒரு ஒரு இன்னைக்கு யூஸ்வலாக எடப்பாடி சொல்கிற கருத்துக்கு பெருசாக பதில் சொல்ல மாட்டார் ஸ்டாலின். அப்போ இந்த அலையன்ஸ் வந்த அப்புறம் திமுக தாங்களுக்கு ஒரு சேலஞ்சர் வந்துட்டு தான் ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுது. அரசியலில் எதையுமே லைட்டாக எடுக்க முடியாது. அவங்க வந்து அமித்ஷாவை எதிர்த்து, சென்ட்ரலை எதிர்த்து தங்களோட களத்தை வைக்கிறாங்க. 3 முறை அதில் ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டா 40% தாண்டினால அதே இஷ்யூ எடுத்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ ரியல் பாலிடிக்ஸ் பண்ணலாம். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இந்த அணி அமைஞ்சதுல லாபமா நஷ்டமா? எனக்கு பதில் தெரியும். அதான் நீங்க காலங்காலம் சொல்லிட்டு இருக்க தானே பார்கெனிங் பண்ண முடியாதுன்னு. நீங்க தானே சார் சொல்லிட்டு இருப்பீங்க பார்கெனிங் பண்ண முடியாது. இப்போ ஸ்டாலின் கொடுக்கறத வாங்கி போனோம். ஸ்டாலின் நியாயமா கொடுப்பாரு. அதில் கொடுக்குற டிக்கெட் ஆர் லீவிட்டுலாம் யாரையும் இது பண்ணக்கூடியவர் இல்லை. கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாரம்லாம் சொல்லக்கூடியவர்னால பண்ணுவார். அலையன்ஸை எக்ஸ்பாண்ட் பண்ணக்குள்ள மூவும் பண்ணுவார். ஓகே. இப்போ ஒரு அபண்டன்ட் காஷன்ல இருக்கணும். அப்போ பொலிட்டிக்ஸில் அபண்டன்ட் காஷனில் தான் ப்ளே பண்ணி ஆகணும். காம்ப்ளசண்டாக ப்ளே பண்ண முடியாது. கலைஞரும் ஸ்டாலின் யானோ தானோனி ப்ளே பண்ணி தான் 2016 போட்டோ விட்டாங்க. அவங்க பேக்கிங் கம்யூனிட்டி முக்கியத்துவ விளையாட கொண்டாருன்னா 1 இயர் முத்திரையர்னு எடுத்துருக்கணும். கலைஞர்கிட்ட இருந்த கல்லர் சசிகலா மூலமா ஜெயலலிதா போயிட்டாங்கன்னா முத்திரையரை ஜெம்ஜியாட்ட இருந்த முத்திரையரை பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுத்திருக்கணும் கலைஞர். அதில் பிரிசனரா பாஸ்டாட்டு கடந்த காலத்தின் கைதியாட்டு போயிட்டாரு. ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணியிருக்க கூடாது. ஸ்டாலின் இப்போ ப்ரோ நாடார் பண்ணுறாரு. அதை நான் வரவேற்கிறேன். தென் மாவட்டங்களில் கூட இந்து நாடார்களுக்கு ஸ்டாலின் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பொலிட்டிக்ஸ் பண்ணுவாருன்னு ஐபிஎல் உள்ள ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஆட்கள் சொல்கிறாங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு ஸ்டாலின் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது சார் இந்த நாடார்கள் சொல்கிறாங்க. இப்போ அது ஒரு சரியான வியூகமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வந்து இந்த அணி எடப்பாடி பலம் நீங்கள் 21 ரிசல்ட் படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சென்னை, டெல்டா, தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக அணி பெருசாக ஃபைட் கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது அணி அமைட்டு சார் அவசரப்பட்டு அணி அமைஞ்சிருச்சு. நீங்கள் அமைட்டு சொல்றீங்க. அமைஞ்சிருச்சு. ஃபுல் ஸ்டேப் ஃபார்வர்ட் ரஷ் டு கன்க்ளூஷன். ஃபுல் ஸ்டேப் ஃபார்வர்ட் சார். இப்போ திமுகவின் அரசியல் இந்த 1 வருஷம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஃபர்தரா சில திமுக அரசியல் வந்து ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இமேஜில் மத்திய அரசு எடுத்து அரசியல் பண்ணுவாங்க. இந்த இவங்க சொல்ற மாதிரி ஏஜென்சிஸ் ட்ரபிள்லாம் திமுக ஃபேஸ் பண்ணி தான் தேரணும். பொலிட்டிக்ஸ் கைரஸ் பிஸ்னஸ் ஃபேஸ் பண்ணி தான் தேரணும். ஓகே. இதில் வந்து இன்னொரு இப்போ வந்து அதிமுக பிஜேபிக்குள்ள கூட்டணி வச்சதில் ஏஜென்சிஸோட ரோல் எது இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏங்க நான் இதெல்லாம் பெருசாக போட்டு பேச மாட்டேங்க. ஓட்டு கணக்கு, லாப கணக்கு இதைத்தான் பேசுவாங்க. இல்ல நான் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா யூஸ்வலா நீங்க சொல்றீங்க
எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயந்து விட்டு கொடுத்தது கிடையாதுங்க. யாரும் எந்த காலத்திலையும். எடப்பாடியும் அதே மாதிரி யாரும் எடப்பாடியெல்லாம் அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கூட பேசலை, என்னைக்கும் பேசலை. நான் பேசியிருக்க மாட்டேன் என் வார்த்தையில. அவரு இன்னும் சொல்ல போனா அவரு சரண்டர் ஆக மாட்டாருன்னு அவர் உயர்வாக தான் பேசிட்டு இருந்தார். அவர் இங்க வந்திருக்காருன்னா அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் தான் நான் பார்க்குறேன். மற்ற எஸ்டானிஸ் ரீசன்ஸுக்குள்ள நான் போக விரும்பல. சரி, ஓகே சார். இறுதியாக உங்களை பற்றி ஒரு கேள்வி. ஏன்னா இந்த அலையன்ஸ் அந்த ரவீந்திரநாத் சாமி சொன்ன நடக்கணும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ எந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்கன்றது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்லை, எனக்கு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி சரண்டராக மாட்டாருன்னு சொன்னேன். நம்ம ஆன் பாலிசி மோடிக்கு ஒரு 19.4% ஓட்டு உள்ள வர்றது மகிழ்ச்சி தான். ஸோ அதை நம்ம வரவேற்கிறோம். ஆன்டி மோடி டைல்யூட் பண்ணியிருக்கோம். நம்ம சீமானை காட்டி ஆன்டி மோடியை டைல்யூட் பண்ணியிருக்கோம். செங்கோட்டையை காட்டி நம்ம ஆட்கள் டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. பல மல்டிபிள் ரீசன்ஸ்லாம் டைல்யூட் ஆகிருக்குது. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் என்னோட அனுமானம் எடப்பாடியை 3வது தள்ளி 15% தள்ளுன்னு தான் நான் நினைச்சிருந்தேன். மறுக்க வரல. அதுக்கு ஏரியா வைஸ் நான் கொடுத்துருந்தேன். அவங்க 19.4 உள்ள வருதுன்னு சொன்னா அது ஒரு 8-10 தொகுதியில வித் பிஎம்கே மெஜாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னா ஓகே, மினிமம் கேரண்டி இருக்குன்னு எடுத்து போட்டுட்டாங்க. ஏன்னா 240 போன பிறகு அவங்களும் சான்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நம்ம அதை உணர்றோம். நம்மளும் அதை தான் சஜஸ்ட் பண்ணோம். மாயாவதி எடுங்க, ஐஎன்எல்டி எடுங்க, பிரகாஷ் அம்பேத்கர் எடுங்கன்னு சொல்லும்போது 19.4% வாக்கு கொண்ட எடப்பாடியே சரண்டர் ஆகி வரும்போது அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம அந்த இடத்துக்குள்ள மனப்பூர்வமாக அதை வரவேற்க தான் செய்யணும். பட் நாம ஃபான் ஃபைட்டருங்கிற லெவல்ல சீமானை காட்டி இவர்கிட்ட உரிய சீட்டை வாங்குறதுல குறியா இல்லை. இதில் வந்து இப்போ 2வது கொஸ்டின் தான். இப்போ நாம் தமிழர் கட்சிக்காக அவங்க மேலே ஒரு கோவம் இல்லை, வருத்தம். அவங்க என்னன்னா சீமான் தான் தனிச்சு போறேன்னு சொல்லிட்டாருல, எதுக்கு சீமானை காட்டிவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போல்லாம் ரவீந்திர சாமி இஸ் ஃபைட்டிங் லூசிங் பேட்டில் அப்படின்ற அவங்களே சொல்றாங்க. அவர் கூட்டணி வராதவர் ஏன் கூட்டணி கொண்டு வரீங்கன்னு. சீமான் கூட்டணிக்கு வரல. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொல்றாரு. பெருந்தலைவர் காமராஜர் சொல்றாரு, குட்டையில் உரிய மட்டைகளை நார் உரிப்புன்னு சொல்றாரு. எங்க கிராமத்தில் உள்ள ஆட்களே காமராஜரை இதை பற்றி பேசுறான், ஐயா அப்போ பேசுனதை பேசுறான்னு இந்த நாடார்களை வந்து சீமான் காமராஜர் அந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை எங்க சொந்தக்காரங்களை வந்து நேற்று வர சீமானை திட்டிட்டு இருந்தவன் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொல்றான், பரவாயில்ல கரெக்டுன்னு வர்றாங்க சொந்தக்காரங்களே அதை பேசுறாங்க. நான் அதை ஒத்துக்கிட்டு தான் பேசுறேன். சீமான் வந்து ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு சொல்றதையும் ஒத்துக்கிட்டு தான் சொல்றேன். புலி தனியாக தான் வேட்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை சேர்த்துட்டு வேட்டைக்கு போகும்னு சொல்றதுல ஒத்துக்கிட்டு தான் சொல்றேன். நான் த பேட்டில் இஸ் பார்ட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. இப்படித்தான் கலைஞர் வந்து 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதாவும் தேமுதிகவும் சேர்றதாட்டே இல்லை. ஜெயலலிதா பார்லிமெண்ட்ல விஜயகாந்த் அடி வாங்கிட்டு அசம்பிளில வருவாருன்னு தான் நினைச்சாங்க. நான் கலைஞர்கிட்ட போய் வெங்கட்ராஜி கூட இருந்தான், நம்ம தம்பி இப்போ கூட வந்திருந்தான், நம்ம நண்பர். தேமுதிகவும் அதிமுக சேர்ந்தா அவங்க தலையே போயிடும், 40 சீட்டும் போயிடும் அப்படின்னு அவரை அரசியல் ரீதியா பொலிட்டிக்கல் த்ரெட்டனை கொடுத்து பாமகவை ஜெயலலிதா மடியில் அதிமுக சைடுல கொண்டு சேர்க்கறதுக்கு வழிவகை பண்ணிட்டோம். அவர் அதிமுகவும் தேமுதிகவும் சேராதுன்னு சான்ஸ் எடுக்க முடியாது. அந்த புள்ளிய கலைஞர் கொடுத்து பாமகவை தோக்கடிச்சு காட்டணும். வரலாற்று சாதனை டாக்டர் யாருக்கு தெரியும். 98ல நம்ம அவங்களுக்கு கலைஞருக்கு அந்த சதி திட்டத்திலிருந்து காப்பாற்றி 4-5 சீட்டு வாங்கி எண்டு ஜஸ்டிஃபைன்னு முதல் வெற்றியை கொடுத்த நம்ம அறிவு ஆற்றலும் அந்த தோல்வியையும் சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில கலைஞர்கிட்ட ஃபைட் பண்ணி பாமகவுக்கு கொடுத்தோம். அதே மாதிரி 2006ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை, திருமாவளவோட கூட்டணி இல்லைன்னு தான் இருந்தார். ஆனா நாம என்ன பண்ணோம்னா ஒரு ஹெட்லைன் நியூஸ், சண்முகன் ஒரு முக்குலத்தோர் நண்பர் தான் அடிச்சான், 30 தொகுதிகளில் விஜயகாந்த் திருமாவளவன் சேர்ந்தா ஜெயலலிதா அதிமுக 3வது பேருன்னு அடிச்சான். பதறிட்டாரு எம் நடராஜன். அவர் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் எப்படியோ அந்த கான்டாக்ட்ல வந்து விஜயகாந்தும் திருமாவும் சேர்ந்துடக்கூடாதுன்னு திருமாவை அதிமுக கூட்டணிக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்ப விஜயகாந்தை பொறுத்தவரை ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. வாய்ப்பே இல்லை. ஆனா ஜெயலலிதா சான்ஸ் எடுக்க முடியாது. ஜெயலலிதா விஜயகாந்தோட கூட்டணி இருக்க 2009 விரும்பல, வாய்ப்பே இல்லை. ஆனா கலைஞர் சான்ஸ் எடுக்க முடியாது. இந்த புள்ளியில தான் பிஎம்ஓவை பயன்படுத்தி மோடி சீமான சீமா சொல்லிடுவாருங்கிற இதை சொல்லி எடப்பாடிக்கு மைண்டுக்குள்ள ஃபைட் பண்றோம். நாம் தமிழர் தம்பிகள் நமக்கு பாசம் உள்ளவங்க தான். நம்ம சீமானை பற்றி சொன்ன எல்லாமே கரெக்டா ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு தெரியும்.
விக்கிரவாண்டியில போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னோம். சீமான் இருக்கிற ஓட்டை காப்பாத்துறது சிரமம், எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி கிடையாது, சரிஷ்மா இல்லாத தலைவர்னு அவர் கண்ட்ரோல் சொன்னோம். அதுதான் நடந்தது. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் 3வது அண்ணாமலை தான் வருவார், சீமான் வரமாட்டாருன்னு சொன்னோம். அதான் நடந்தது. திருவொற்றியூர்ல 3வது போவார் தான் சொன்னோம், அது நடந்தது. ஆனால் மக்களவைத் தேர்தலில் 8% வருவார். திமுகவை அண்ணா திமுகவை அடிச்சு காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுலங்கள் தொங்கு சதைகள் ஒட்டுண்ணி அடிக்கிறதுல பெரிய ஹீரோ இமேஜ் கிடைக்கும். சீமான் பார்லிமெண்ட்னாலும் 8 தாண்டுவாருன்னு சொன்னோம். 8 தாண்டினாரு. சட்டமன்ற தேர்தல் நம்ம சொன்னது சரியாச்சு. சீமானுக்கு நெகட்டிவா சொன்னது நமக்கு சரியாச்சு. இப்பவும் ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காதது சீமானுக்கு பிளஸ் இன்னைக்கு சொல்லல, அன்னைக்கே சொல்லிட்டேன், நிற்காத போதே சொல்லிட்டேன். அதே மாதிரி விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி ஒரு லீடரா நிற்காதது சீமானுக்கு பிளஸ் சொல்லிட்டேன். ஸோ சீமான் தனிச்சு போட்டிட்டா 16% ஓட்டு வர்றதுக்கு தகுதியோட தான் அவர் இருக்கிறாருங்கிறதும் என்னோட கருத்து. எல்லா மட்டத்திலையும் சீமானுக்கு 5வது முறை தனிச்சு போட்டியிடும் போது வாக்கு வங்கி உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னோட கருத்துங்கிறது நான் மறுக்கல. அவர் என்டிஏ ஈரோடு கிழக்குல நிற்காததும் அண்ணாமலை நீக்கமும் அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் கொடுத்திருக்குங்கிறது உண்மை. ஆனா மோடி நன்மைக்காக மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ண நினைச்சு அது மெட்டீரியலைஸ் ஆனா எடப்பாடி 15% கீழே போயிடுவார். ஸோ அதை தடுக்கிறதுக்கு பாஜகவுக்கு உரிய சீட்டு எடப்பாடி தருவாருங்கிறத the battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி, not on Tom, Dick and Harry, and also my affectionate நாம் தமிழர் தம்பிகள். என்கிட்ட நல்லா இருப்பாங்க அந்த சகோதரர்கள், நம்மளை பற்றி பேசுறாங்கன்னு. என்னோட ஐடியாலஜி வேற, அவங்க ஐடியாலஜி வேற. மீண்டும் உங்களுக்கு நான் வெளிப்படையா சொல்றேன், மோடிக்கு சீட்டை எடப்பாடி மனசுல ஒரு கில்லியை கொடுத்து வாங்குறதுக்கு தான் சீமானுக்கு பேர சிஎம் கேண்டிடேட் சீமான், நிதிஷ்குமார் மேல சீமான் நான் பயன்படுத்துறேன். சீமான் தெளிவா 210 தனிச்சு தான் போறாருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதுல மாற்றம் வந்துச்சா நாம மாட்டிக்கிடுவோம்னு எடப்பாடிக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குறேன், அவ்வளவுதான். நன்றி சார். நன்றி வம்சி.